அன்பார்ந்த தோழர்களே, பெரியோர்களே, உழைக்கும் மக்களே, வேலூரில் புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி மற்றும் CPIML அமைப்பை சேர்ந்த தோழர்கள் அங்குள்ள டாஸ்மாக் கடைகளை இழுத்து மூட வேண்டும் என்று போராட்டம் நடத்தினர். அப்படி போராடியவர்களை காவல்துறை 60க்கும் மேற்பட்ட பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என கைது செய்து மண்டபத்தில் அடைத்து அதில் 7 முன்னணியாளர்களை வழக்கு போட்டு சிறையில் தள்ளியுள்ளது. டாஸ்மாக்கு எதிராக போராடினால் குற்றமா? தமிழக அரசு ஏற்கனவே என்ன உத்தரவிட்டிருக்குன்னு சொன்னால், மக்கள் பாதிப்பு என்று சொல்லும் இடங்களில் டாஸ்மாக் வைக்க மாட்டோம், மக்கள் அதற்காக போராடினால் அந்த இடத்திலிருந்து டாஸ்மாக் அப்புறப்படுத்தப்படும் என்று உறுதி கொடுத்த இதே தமிழக அரசு இன்று போராடியவர்கள் மீது வழக்கு தொடுத்திருக்குது. இதுதான் நியதியா? டாஸ்மாக்னால் இன்றைக்கி தமிழகம் முழுவதும் எந்த அளவுக்கு சீரழிக்கப்படுது, குடும்ப வாழ்க்கை எந்த அளவுக்கு சிதைந்திருக்குது என்பது உழைக்கும் மக்களுக்கு தெரியும். ஒரு சாதாரண உழைப்பாளி ஒரு நாளைக்கு 200 ரூபா 300 ரூபா சம்பாதிக்கிறான்னு சொன்னால் அதில் 100 ரூபா 150 ரூபா இன்றைக்கி டாஸ்மாக்கே போயிடுது. மீதியை வைத்து அவன் எப்படி குடும்பம் நடத்துவான்? பிள்ளையை படிக்க வைக்க முடியுமா? குடும்பத்தை ஓட்ட முடியுமா? இன்றைக்கி ஒவ்வொரு பொருளும் கடுமையான விலையேற்றமாக இருக்குது. GST வரின்னு சொல்லி போட்டு விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். உழைக்கக்கூடிய பெண்கள் அன்றாடம் குடும்பத்தை நடத்துவதே இன்றைக்கி பெரும்பாடாக இருக்குது. ஆனால் இப்படிப்பட்ட உழைக்கின்ற மக்களுடைய வாழ்க்கையை ஒரு பக்கம் சீரழிக்கிற வகையிலும் அந்த வாழ்வாதாரத்தை சீரழிக்கிற வகையிலும் தான் இன்றைக்கி டாஸ்மாக் கடைகள் இயங்கிக் கொண்டிருக்குது. இதை தடை செய்ய வேண்டும் என்று பல்வேறு போராட்டங்கள் நடந்தது. மக்கள் கலை இலக்கிய கழகத்தில் கூட, மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் மாநில பொதுச் செயலாளர் தோழர் கோவன் அவர்கள் கூட டாஸ்மாக் எதிராக அதிமுக ஆட்சியிலே பாடல் பாடி கைதாகி சிறையில் வைத்து மீண்டும் பல்வேறு போராட்டங்களுக்கு இடையில் அவர் விடுவிக்கப்பட்டார். இப்படி எண்ணற்ற தோழர்கள், எண்ணற்ற ஜனநாயக சக்திகள் டாஸ்மாக் எதிராக போராடினார்கள். அடுத்து ஆட்சிக்கு வரக்கூடிய திமுக அரசு என்ன வாக்குறுதி கொடுத்துச்சுன்னு சொன்னால், மக்களுக்கு பாதிக்கப்படக்கூடிய இடங்களில் நாங்கள் டாஸ்மாக்கு அனுமதிக்க மாட்டோம், மக்கள் குடியிருப்புகளிலிருந்து தூரத்தில் டாஸ்மாக்களை நாங்கள் பயன்படுத்துகிறோன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி மக்கள் குடியிருக்கும் பகுதிகள் அருகாமையில் வைப்பது, பேருந்து நிலைய நிறுத்தத்தில் டாஸ்மாக் கடைகளை திறப்பது, பள்ளிக்கூடத்திற்கு அருகில் டாஸ்மாக் கடைகளை திறப்பது, கோயிலுக்கு அருகில் டாஸ்மாக் கடைகள் திறப்பது என்பது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இதற்கு எதிராக போராடக்கூடியவர்கள் இன்றைக்கி கைது செய்யப்படுகிறார்கள் என்றால் இதை நாம் வன்மையாக கண்டிக்க வேண்டும். அந்த வகையிலே வேலூரில் டாஸ்மாக் எதிராக போராடிய புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி மற்றும் CPIML தோழர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் சார்பாக இதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கின்றோம்.